இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளில் கேட்கல, சாரி. அதனால தான் இல்லாட்டி என் பக்கத்தில் நிற்பா. ஓகே, ஃபைன். இன்னைக்கு உலக மகளிர் தினம் இல்லை? அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆண்டவர் பெண்களை விசேஷமாய் படைத்திருக்கிறார். ஓகே, நம்ம கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முதல் பாடலாக இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் என்ற பாடல். இந்த பாடல் ஒரு அர்த்தமுள்ள பாடல். ஆனால் இதை டப்புன்னு பாடிட்டு போனோம் அப்படின்னா யாருக்குமே அர்த்தம் புரியாது, சரியா? இதில் மாசு அணுகாத பராபர வஸ்து என்ன அப்படின்னா, அவர் தூய்மையானவர், அவரில் என்ன மாசு இல்லாத ஒருவர் ஆயிருக்கிறார். ஆமென். அந்தரவான் தரையும் தரும் தந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வானத்தையும் பூமியும் அவர் எனக்காக உங்களுக்காக தந்து சுந்தரமிகு சௌந்தரம் உள்ளவர் அவர். ஆமென். எண்ணிய காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க ஆண்டவரே நானும் நீங்களும் என்ன பண்ணணும்? துதி செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? உங்களுக்குள்ளாக வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அப்போ எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரிய காரியங்களை அவரால் செய்யக்கூடும். ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் நினைச்சுக்குவோம், எனக்கு கூட இருக்கிறவர் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். என் பிரச்சனைகளை எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல.
அவர் எனக்குள் இருக்கிறவர், அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார், நம்முள் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நிறைய சூழ்நிலைகள் இந்த பாட்டு இப்படியா சொல்லுது: பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார், பார்த்து கொள்வார், நீ கலங்காத. ஆமென். எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் சரி, அது அடிச்சு மோதி அது உடைகிறமாய் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நீ பார்த்து பயப்படாத, கலங்காத, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத நிலை வந்தாலும், விசுவாசம் உன்னில் குறைவானாலும், அற்புதர் உனக்குள் இருக்கிறார், அதிசயம் செய்வார், நீ கலங்காத. பாடலாம் அந்த பாடல. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே, ஆமாங்க, என் இயேசு, என் இயேசு. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் மோதி, ஆமாங்க, நம்ம சூழ்நிலை பெருங்காற்று படகு அவங்கிறது போல, பெரியவர் உனக்குள் இருக்கின்றார், பார்த்துக்கொள்வார், நீ கலங்காதே, பார்த்துக்கொள்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும், உனக்குள்ளே இருக்கின்ற நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே, அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற, ஆமாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு அவர் பெரியவராயிருக்கிறார். செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, சேனைகள் காத்தார் இருக்கின்றார், சேதமின்றி காப்பாற் கலங்காதே, சேதமின்றி காப்பாற் கலங்காதே. ஆமென். அவர் பெரியவராயிருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒலி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒலி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார், கலங்காதே, யாவையும் செய்வார். ஆமாங்க, உனக்குள்ளே இருக்கின்ற
சொல்லலாமா? நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அவர், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற பெரியவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்தலாமா? எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அவரை கூப்பிடும் பொழுது அவர் கூப்பிடுதலுக்கு, என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்த்து அவர் பதிலும் தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். சிம்சோன் அவனுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலைகள்ல அவனுக்கு பதில தர்றாரு. கடைசியா ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம், இந்த ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்னை மன்னிச்சு எனக்கு என்னுடைய பழைய பலத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? தகப்பனுடைய அன்பு பயங்கரமானது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை நான் உன்னை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க திரும்பி ஆண்டவர் பார்த்து அழுதவொடனே அவர் என்ன பண்ணுறாரு? இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய தேவனும் அதே தேவனை தான் நான் நீங்களும் ஆராதிக்கிறேன். அவர் இரக்கமுள்ளவர். ஆமென். நாம் கூப்பிடும் பொழுது ஒரு அழைப்பில் அவர் வசந்தத்தை தர அவரால் கூடும். என்னக்கோர் நிறைந்த துணையாளராக இருக்கிறவர். ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லப்படுது. என்னக்கோர் என்றால் a call of one spring, ஒரே அழைப்பில் வசந்தம். ஆமென். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் எனக்கும் உங்களுக்கும் வசந்தத்தை தருகிற தேவனா இருக்கிறார். வரலாமா? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறு போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறு போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆமாங்க. என்னக்கோ நீரெந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாமாப்பா, நீர் என்னக்கோரா இருக்கிறீர், என்னுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக நீங்க இருக்கீங்கப்பா, என்னுடைய துணையாளராக நீங்க இருக்கீங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு. ஆமாங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். ஆமாங்க. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே,
போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். ஆமாங்க, சோர்ந்து போன நம்ம சோர்ந்து போன நேரத்திலலாம் பலனை தருகிறார். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே அதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே. ஆமாங்க, எல்லாரும் சொல்லமா, என்னக்கோ என்னக்கோ நீரெந்த துணையாளரே. அப்படியே எழுந்திருக்கலாமா? தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, என் தாகம் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 அப்பா ஆவியானவரே. மறுபடியும் சொல்லலாம், ஆவியானவரே, 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 இயேசுவே, ஆவியானவரே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, என்னுடைய துணையாளரே, என்னுடைய தாகத்தை தீர்க்கிற தேவன் நீங்கப்பா. ஆவியானவரே, இயேசுவா. Oh yes Jesus. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. ஆமாங்க, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நம்முடைய சூழ்நிலைகள் பள்ளத்தாக்கில் நடக்கிற சூழ்நிலைகள் போல இருக்கலாம். தாகத்தால வறண்டு போன சூழ்நிலையை போல இருக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்னை கேட்கிறவராய் இருக்கிறார். ஓ சொல்லமா, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ இயேசுவே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, பரிசுத்தரே, ஆவியானவரே,
கிடைக்கும். இயேசு என்ற நாமத்துல சுகம் கிடைக்கும். இயேசு என்ற நாமத்துல விடுதலை கிடைக்கும். இயேசு என்ற நாமம் ஒன்று மாத்திரமே நிரந்தரமானது. காலவேளையில பா நாங்க உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்க வாழ்றோம்ப்பா. நாங்க வாழ்கிறது எங்களுக்காகவோ எங்களுடைய சந்ததிக்காகவோ அல்ல. எங்களுடைய பொருட்களை உயர்த்துவதற்காகவோ செல்வத்தை பெருக்குவதற்காகவோ எங்களுடைய பெயர் புகழ்காகவோ அல்ல. அல்லப்பா, உங்க நாமத்தை உயர்த்த மாத்திரம் நாங்க வாழ, உங்க நாமத்தை உயர்த்த மாத்திரம் நாங்க வாழ எங்களோ ஒருவருக்கு கிருபை செய்யுங்கப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அப்பா, நீங்க பெருகணும்ப்பா. உங்க நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான். 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 இயேசு நீ பெருகணும் என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே அப்பா. நானி சிறுகணும் என் சுவாசம் என் இயேசுவும் ஒருவருக்கே. இயேசு நீங்க பெருகணும்பா. என் வாழ்வின் மகிமையும் ஒருவருக்கே, வாழ்வின் மகிமையும் ஒருவருக்கே. நானே நீ Yes, Lord. மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. நான் உங்கள் கரையனும். ஆமாங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, இயேசுவே நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. நான் உங்கள் கரையனும். இயேசு நீர் பெருகணும்
ஜெயம் தருமே. இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம் சுகம் தருமே. சுகம் உண்டு. அவர் நாமத்தில் விடுதலை உண்டு. என்ற நாமம், அவர் நாமம் நிரந்தரமானது. இயேசு அவர் துதிகளில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு நீ, அவர் பெருகணும். நீ நாம சிறுகணும். பெருகணும். என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசு நீ அவர்ல நானு, பெருகணும். என்னோட அவரு. அதுதான் வாழ்க்கை. அவருக்காக நான் வாழணும். அவர் எனக்காக இருக்கிற தேவனாயிருக்கிறார். உம்மில் நான், என்னில் நீர், உமக்காக, நீர் எனக்காக. சொல்வோமா? நீர் எனக்காக அவர் ஒருவரே நமக்காக என்றென்றைக்கும் இருக்கிற நான் சிறுகிறேன் இயேசுப்பா. என்னை நான் சிறுமைப்படுத்திக் கொள்கிறேன். என்னோட சுவாசம் என்றென்றைக்கும் உமக்காக. நீர் என் வாழ்க்கையில பெருகணும் இயேசுப்பா. நான் சிறுகணும். என்னோட துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் உம்முடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாது. உங்களுடைய காதல் நிரந்தரமானது. சுவாசம் இயேசு ஒருவருக்கே. மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே நீர் பெருகணும். உங்களோட துதிகள்ல அவர் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். காலங்கள் காலங்கள் மாறலாம். மாறினும் அவருடைய காதல் மாறாதது. மாறவில்லை. நான் அவர்ல கரைவோமா? கரையணும். அவருடைய காதல்ல ருசி பார்த்து அவர்ல கரைகிறதா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே நீர் பெருகணும். காலங்கள் மாறினும் உம் காதல் மாறவில்லை. உம்மில் கரையணும். இயேசுவே பெருகணும்.
கடலும் வாலி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையானையனும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. ஆமாங்க. உங்க நாமம் மாத்திரம் உயரணும்பா, இன்று மேன்மையானையனும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமும். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை நம்முடைய வாழ்க்கையில அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம். ஹல்லேலூயா. சொல்லலாமா எல்லாரும்? உங்க நாமம் மாத்திரப்பா. உங்க நாமம் உயரு, இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓ ராஜா ராபா சந்தரா ராபா ஓரி கந்தரா ராபா ஓரி ராபா ஓரி கந்தரா ராபா சந்தரா ராபா ஓரி ராபா. ஓ என்னை பெரியவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் உயர்த்தும் பொழுது நம்முடைய கட்டுகளை உடைத்தெறிகிற தேவனாய் இருக்கிறார். சிறைச்சாலையை போல உள்ள எல்லா கட்டுகளும் உடைந்தெறிகிறது. நம்முடைய வாழ்க்கையில சங்கிலிகள் நிரந்தரம் அல்ல. ஓ இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமாங்க. ஹல்லேலூயா. இயேசுப்பா. நீங்க மாத்திரம் போதும்பா. ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நான் ஒன்று சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில அடைப்பட்ட
சூழ்நிலைகள், கட்டப்பட்ட சூழ்நிலைகள் நிரந்தரம் அல்ல. அவர் அடைபட்ட சூழ்நிலைகளையும் கட்டப்பட்ட சூழ்நிலைகளையும் அவரால் மாற்றக்கூடும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மாத்திரம்தான். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருந்தால் போதும். அவருடைய நாமத்தை உயர்த்த 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 நம்முடைய அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். கட்டப்பட்ட சூழ்நிலைகள், சங்கிலியை போல கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுவை உயர்த்தி இயேசுவை உயர்த்தி இயேசுவை உயர்த்தி வாழும் பொழுது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை நானும் நீங்களும் காணுவோம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட சூழ்நிலைகள் நிரந்தரம் அல்ல, அடைக்கப்பட்ட கதவுகள் நிரந்தரம் அல்ல, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் நிரந்தரம் அல்ல, சுகவீனங்கள் நிரந்தரம் அல்ல. அவர் என்னுடைய பலத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பலத்துல உன் பலன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்குமா? அவருடைய பலத்தை எனக்கு தந்து அவருடைய பலத்தினால என்னையும் உங்களையும் பூரணப்படுத்துகிற தேவன். காலவேளை அப்பா, உங்களை நாங்க உயர்த்துகிறோம். எங்களுடைய கட்டுகள், எங்களுடைய கதவுகள் எல்லாம் உடைந்து போகட்டும்பா, எல்லாம் தெரிக்கப்படட்டும். அவர் உடை தெரிகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா கட்டுகளையும் அவர் அறுத்தெறிகிறார். எந்த பிசாசும் என்னை உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா எங்களுடைய உங்க கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரியவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நானும் நீங்களும் அவர் அன்பு கூறுறோமா? அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். தகப்பனின் அன்பு பெரியதுங்க. தகப்பனின் அன்பு பெரியது. அவர் கட்டுகளை உடைத்தெறிந்து, கதவுகளை, அடைப்பட்ட கதவுகளை திறந்து என்னை உங்களை முன்னேறி செல்ல, கட்டுகளை உடைத்தெறிந்து கட்டுகளோடு முன்னேறி செல்வதல்ல, கட்டுகள் கலண்டு போய் நானும் நீங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Yes Jesus. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. நாங்கள் கட்டுகளோடு முன்னேறி செல்கிறவர்கள் அல்ல, எங்க கூட இருக்கவர் பெரியவர். எங்க கூட வாழ்கிறவர் அவர் பெரியவர். நாங்கள் உம்மோடு முன்னேறி செல்ல எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுதுள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிப்பா. மீதியான வெள்ளையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படியான சங்கீதம் 29. சங்கீதம் 29, தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார்.
கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமை பிரஸ்தாபிக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம்.